அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். ஓகே, என்னோட தங்கச்சிங்க, அக்காங்க, அம்மாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி. அதாவது எனக்கே வந்து எப்பவுமே நான் யோசிப்பேன், சிந்திப்பேன். நான் எப்படி வந்து சிந்திக்காத வாழ்றதுன்னு அதான் நான் அடிக்கடி சிந்திக்கிறது. ஏன்னா நம்மளோட பிரச்சனை என்னது? சிந்திக்கிறது தான். நான் வந்து ரொம்ப சௌக்கியமாக தான் இருந்தேன். உங்களை பார்த்தோன்னே அதை விட அதிக சௌக்கியமாயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு சீக்ரெட் எல்லாரும் சொல்லணும். எல்லாரும் வந்து ஏன் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க எனக்கு முதல்ல அதை சொல்லுங்கள். ஒரு விதமான அழகு, ஒரு பிரைட் லைட்டு, ஒரு வெளிச்சம், என்னால் அது எல்லாமே உணர முடியுது. காரணம் மேபி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த பல்லால் எனக்கு அழகாக தெரியுறீங்களா? எல்லாம் உள்ளம் வந்து ரொம்ப அழகான மனிதர்கள். அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும். சில பேர் புதுசு என்னை பார்க்குறவங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லோரும் என்னோடய சக்தின்னு சொல்லுவாங்க. என் பேர் சக்தி. ஹீலர் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளையை வச்சு பண்ணிகிட்ருக்கோம். நான் வரும்போது நான் நிறைய சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி நானும் இந்த சமீபத்தில் சில நல்ல காரியங்கள் பண்ணேன். அதில் வந்து என்ன பண்ணேன்னா, புதுசாக சில பேருக்கு மந்த்லி பென்ஷன் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம், வயசானவங்க, முடியாதவங்களுக்கு. அது மட்டும் இல்லாத நானும் சமீபத்தில் சில மாற்றுத்திறனாளிகளுக்கு கடை வச்சு கொடுத்தேன். நிறைய விஷயங்கள் பண்ணேன். பண்ணும்போது நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படின்னா நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறது பேர் அர்த்தம் இல்லை, நமக்கு யாருன்னே தெரியாதவங்களுக்கு செய்கிறது தான் உண்மையான அன்புன்றதை நான் உணர்றேன். நமக்கு லைக் மைண்டட், ஒத்தை புத்தி உள்ள மனிதர்கள் தான் நமக்கு வேணும். அதாவது அது வந்து ஒத்தை மொழி வேணாம், ஒத்தை இனம் வேணாம், ஒத்தை உடல் நிலம் இருக்கிறவங்க வேணாம், ஆனால் ஒத்தை மனம் இருக்கிறவங்க வேணும். நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரே மாதிரி சிந்திக்கணும், சரியாக சிந்திக்கணும். எவ்வளோதான் நீங்கள் பணம் எடுத்து வச்சாலும் சரி, சேர்த்து வச்சாலும் சரி, பேங்க் லாக்கரில் வச்சாலும் சரி, என்ன வச்சாலும் சரி, எண்டில் வந்து நாம் ஒரு விஷயத்தில் சந்தோஷம் நமக்கே அது தரல அப்படின்னா நிச்சயமாக நம்மளை சார்ந்தவங்களுக்கும் அது சந்தோஷம் தராதுன்றதை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நமக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் தரணும், அதுதான் பிறருக்கும் சந்தோஷம் தரும். அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே பிரயாணிக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது பொருள் இல்லைங்க, அது வந்து ஒரு இமோஷன். என்னது? எமோஷன். அதுக்கு பின்னாடி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போ காசை கொடுத்து பொருளை வாங்க முடியும், ஃபீலிங்கை வாங்க முடியுமா? முடியாது. அங்க என்ன வேணும்னா வேற ஒரு எலிமெண்ட் தேவை. அங்க என்ன வேணும்னா தூய்மையான ஒரு அன்பு வேணும். அன்புனா என்ன அப்படின்னா, யாருன்னே தெரியலடா, அவன் நம்ம சந்தோஷத்தை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான்டா, அதுதான் அன்பு. இவங்களுக்கும் நமக்கு எந்த ஒரு குடுக்கல் வாங்கலும் இல்லை. நாம திருப்பி உங்ககிட்ட ஏதோ கேட்க போறது இல்லை, உங்களுக்கும் நம்ம கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நம்பிக்கை தான் நம்மள எல்லாரும் இணைக்குது. நம்ம இதே போல எப்பவுமே ஒன்னா இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி எனக்கு வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து நிறைய செய்யணுன்ற ஆசை இருக்கு. பட் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கு ஆசையோட நம்ம எல்லாரும் நின்றுட்டா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கலாம். இந்த ஆசை எப்போ பேராசையா மாறிடுது, அப்போ நம்ம எல்லாருக்கும் நிம்மதி போயிடும். நான் இப்பயே சொல்றேன், நிறைய பணம் நிம்மதியா இல்ல கொஞ்சம் பணம் நிம்மதியானா கொஞ்சம் பணம் தான் நிம்மதியா இருக்கு, சரிங்களா? நான் இப்பயே சொல்றேன், தினமும் ஆட்டோல போறவங்க, கார்ல போறவங்களோட, நடந்து போறவங்களும், பஸ்ல போறவங்களும் நிம்மதியா இருக்காங்க. நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். உங்களுக்கு அது தெரியாது. நீங்க சொல்லுவீங்க, சக்தி கண் இல்லைன்னா ஒரு கண் இல்லாத நிலைமை சில பேருக்கு புரியும். நான் சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன். எனக்கும் நிறைய டஃப் இருக்கு, கஷ்டம் இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும். நான் அதனாலதான் சொல்றேன், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் எல்லாம் விட அதிக மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கிறதே உங்களெல்லாம் பார்க்கும் போது தான். உங்களால டக்குன்னு வாசத்துல சொல்ல முடியும். சோ ஒரு ஸ்ட்ரென்த் குறைஞ்சதுன்னா இன்னொரு ஸ்ட்ரென்த் ஏத்தப்படும், அதான் நீதி. அதனால நான் யாரையும் வந்து வேற ஆட்களாவோ வேற விதமாலாம் பார்க்கல. நான் என்ன மாதிரி தான் உங்களையும் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நான் என்கிட்ட இல்லாத நிறைய விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு பார்க்குறேன். அதுக்கு ஒரு உதாரணம் வந்து குரல். நிறைய பேரை நான் பார்க்கும்போது உங்க குரல் வந்து வைப்ரண்டா இருக்கும். உங்களை எத்தனையோ பேர் உங்களையே தெரியாத ரசிப்பாங்க. இப்போ எத்தனை பேர் இங்கே பர்ஃபி போடுறீங்க கடையில்? அப்போ நீங்கள் பர்ஃபி போடும் போது உங்களுக்கே தெரியாதே, அந்த பொண்ணு பாடுறா, அந்த அம்மா பாடுறா, எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க பாடுறா, சே நம்ம இதுக்கெல்லாம் போய் தோண்டு நிற்கிறோமே, அவங்களுக்கே தெரியாத உங்களை ஹீரோவாக பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தில் ஒரு ஜீவன், ஒரு உயிர் நமக்காக என்றைக்குமே இருக்கணும், அது பெத்த தாய் தான். அந்த அம்மா மட்டும்தான் நம்ம என்ன நிலைமையில பிறந்தாலும், நம்ம எப்படி பிறந்தாலும் நம்மளை அரவணைக்கிற தாய் போல இந்த உலகத்தில் யாரால. சில பேர்லாம் கண் கலங்குறாங்க, நம்ம சிரிச்சிடலாம், ஆனால் உண்மையான உள்ளம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கண் கலங்க முடியும். நான் இப்பயே சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் என்னோட அம்மாவை தான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன ஏஜ் வயசுல எனக்கு தெரியாது, நானும் உங்க குழந்தைய தான் என்ன பார்த்துக்கிறேன். நான் இப்பயே சொல்றேன், அதே மாதிரி நானும் என்ன ஒரு அம்மாவா பார்த்துக்கிறேன் உங்க எல்லாருக்குமே. அந்த மாதிரி நம்ம யாரையாவது காயப்படுத்தணும், இந்த நிமிஷம் நம்ம எல்லாருமே மன்னிப்பு கேட்டுப்போம். ஓகே, எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுக்குங்க. நான் சொல்றது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. இறைவா, இந்த நிமிஷம் நான் யாரையாவது பாஸ்ட்ல, ஏன் பிரசன்ட்ல, இல்ல வரப்போற ஃபியூச்சர்ல தெரிஞ்சோ தெரியாமலோ யாரையாவது நான் காயப்படுத்தியிருந்தேனா
அவங்க உள்ள நோகிற மாதிரி பேசியிருந்தேனா, உணர்வாலேயோ இல்ல செயலாலேயோ அவங்கள காயப்படுத்தியிருந்தேனா என்ன மன்னிச்சிருப்பா. நான் மன நிறைவோட நான் செய்யற எல்லா செயல்லையுமே நான் ஜெயிச்சு மன நிறைவோட என்னைக்குமே புன்னகையோட ஆழ் மனசுலேருந்து சந்தோஷமா இருக்கணும். என்னைக்குமே நான் என்னால் இயன்ற உதவியை இந்த சமுதாயத்துக்கு செய்வேன். என்கிட்ட இல்லைன்றத மறந்து எது என்கிட்ட இருக்கோ அதை நான் முழுசா ஏத்துக்கிறேன். எனக்கு நீ என்னென்னலாம் கொடுத்துருக்க அப்படின்றத நான் பட்டியல் போடுறேன். நிச்சயமா நீ என்கிட்ட இருந்து எடுத்ததோட எனக்கு கொடுத்தது தான் அதிகம். உனக்கு நன்றி சொல்லி நான் முதல்ல உனக்காக ஒரு கை தட்டுறேன். குறை இல்லை, இதெல்லாம் சொல்ல சொல்ல அதிகமாயிட்டே இருக்கும். எது இருக்கு, எது உனக்குள்ள இருக்கு, எது உன்கிட்ட இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தனா இன்னும் நிறைய அதிகமாயிட்டே இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கண்ணு உங்ககிட்ட வேணா கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், இல்ல இல்லாத இருக்கலாம். ஆனா கண்ணு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்காக கண்ணா இருந்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் போற எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு உதவி செய்யறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்காக கை தட்டுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்.